ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காலையில் வெறும் வயிற்றில் பெருஞ்சீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிறிய விதைகள் இருக்குல்ல, இது புத்துணர்ச்சிக்கு மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல நோய்கள்லேருந்து இந்த சோம்பு தண்ணி நம்மளை பாதுகாக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? இந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பெரும்பாலும் உணவு பிரியர்களாக இருக்கிறோம். வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் புத்துணர்ச்சிக்காக சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்தை பயன்படுத்துறது வழக்கமாக இருக்குது. பெருஞ்சீரகத்தோட நன்மைகள் பற்றி நம்ம உணர்ந்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம சாப்பிட்ட பிறகு செரிமானத்துக்கு இது எவ்வளவு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பலரும் மவுத் ஃப்ரெஷ்னராக இந்த பெருஞ்சீரகத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த அற்புத மருத்துவ குணங்கள் நிறைந்த பெருஞ்சீரகம் இருக்குல்ல, இது வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோம்பு குளிர்ச்சி தன்மையை தன்னுள்ள கொண்டிருக்கிறதுனால வெறும் வயிற்றுல நீங்கள் இந்த சோம்பு தண்ணியை குடிக்கிறப்ப அது பல நன்மைகளை உங்களுக்கு தரும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கண்களோட ஆரோக்கியத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணியில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது. இது கண் பார்வையை மேம்படுத்துது. சோம்பு தண்ணியை நீங்கள் தினைக்கும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். பற்கள் ஈறுகளோட ஆரோக்கியத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மவுத் ஃப்ரெஷ்னராக கூட இந்த சோம்பு பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை தான். அது மட்டும் இல்லாமல் இது பற்கள் ஈறுகளுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் டெய்லி வெறும் வயிற்றுல சோம்பு தண்ணி குடிக்கிறப்ப பற்கள் ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். நல்ல செரிமானத்துக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கும் சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால செரிமானம் மேம்படும். வாயு தொல்லை, அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து கூட விடுபடலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணி அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது தழும்புகள், முகப்பருவை சரி செய்யறதுக்கு உதவியாக இருக்கு. புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பானம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ், அலர்ஜியை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். முகப்பரு, முன்கூட்டியே வயதான தோற்றம் வர்றது, சரும பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் சோம்பு தண்ணிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக கோடை காலத்தில் இந்த சோம்பு தண்ணியை நம்ம குடிக்கிறது உடலையும் ஸ்கின்னையும் குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். சோம்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ்லாம் சருமத்தை ஈரப்பதமாக்குது. சூரியனோட தீங்கு விளைவிக்கிற கதிர்கள்லேருந்து சருமத்தை பாதுகாக்குது. கோடைக்கால சரும பிரச்சனைகள்லேருந்து நமக்கு கட்டாயம் நிவாரணம் தரும். சோம்பு தண்ணி குடித்தா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், சருமம் சிவந்து போகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கும். உடல் நச்சு நீக்கம், அதாவது ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக எப்படி இந்த சோம்பு தண்ணி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்குது. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்லது. தலைமுடிக்கு சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணியை நீங்கள் டெய்லி வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்களுடைய தலைமுடியை ஆரோக்கியமாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முடி உதிர்வை கூட தடுக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல சோம்பு தண்ணியை குடிக்கிறதுனால வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடை, தொப்பையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல சோம்பு தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சோம்பு தண்ணி இருக்குல்ல, அது இன்சுலின் உற்பத்தி, குளுக்கோஸ் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவக்கூடிய சேர்மங்களை தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த சோம்பு தண்ணியை நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரப்ப அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பைட்டோ கெமிக்கல் நிறைஞ்சதாக இருக்குது. இந்த சோம்பு தண்ணியை வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சோம்பு தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தரக்கூடிய பெருஞ்சீரக தண்ணியை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா?
1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்த 1 கிளாஸ் தண்ணீல இரவு முழுக்க ஊற வச்சுட்டு, காலையில அத வடிகட்டி நீங்க அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த பெருஞ்சீரகத்த 1 கிளாஸ் தண்ணீல 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்த போட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அந்த 1 1/2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியா வத்தி வந்ததுக்கப்புறம், அத வடிகட்டிட்டு, சுவைக்கு நீங்க தேன் சேர்த்து, வெதுவெதுப்பான சூட்ல குடிக்கிறப்ப, நமக்கு தேவையான சோம்பு தண்ணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோல சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த சோம்பு தண்ணியை எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.